தான் உண்ணுகின்ற ஒரு நியமத்தை உடையவராக இருக்கிறார். அன்னம் அடியார்களை அமல் செய்கின்ற பின்புதான் தான் உண்ணுகின்ற ஒரு நியமத்தை கொண்டிருக்கிறார். சில பேர்கள் எப்படின்னா சில நியமங்களை கடைபிடிப்பார்கள். தீட்சை எடுத்தவர்கள் சில அனுஷ்டானமெல்லாம் செஞ்சு முடித்து சாமி படம் முன்னால் சிறு வழிபாடை பண்ணித்தான் சில பேர் சாப்பிடணுங்கிற நியமத்தில் இருப்பார்கள். சிவபூஜை செல்வர்கள் சிலர் சிவபூஜையை முடித்து உண்பார்கள் கண்டிப்பாக. இன்னும் சிலருக்கு மேலே ஒருபடி சென்று சிவபூஜையை முடித்து ஆலயம் சென்று தரிசனம் செய்த பின்புதான் உண்கின்ற மரபு. பதஞ்சலி வியாக்கிரபாதர் எப்படிப்பட்ட தன்மை அவர் என சொன்னால், அந்த ஆடல்வல்லாருடைய தரிசனத்தை கண்டால்தான் அன்று அமுது உண்பார்கள். அவர்கள் அந்த நியமம் இருக்கிறது. இதே போல நம்முடைய சிறுத்தொண்ட நாயனார் தினமும் ஒரு சீரடியாரை கண்டு தன் இல்லத்திலே வரவழைத்து மாகேஸ்வர பூஜை செய்த பின்புதான் தான் உண்ணுகின்ற ஒரு மரபிலே இருக்கிறார். அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு நாள் சீரடியார்கள் எவருமே கிடைக்கவில்லை. அந்த சீரடியார்களை தேடி நம்முடைய சிறுத்தொண்ட நாயனார் அந்த தன் இல்லத்தை விட்டு வெளியேறுகிறார். இதே நேரத்திலே நம்முடைய கையிலே இருக்கிற பெருமானானவர் சிறுத்தொண்ட நாயனாருடைய பெருமையை உலகறிய செய்தல் வேண்டும் என்பதற்காக தான் கையிலையில் இருந்த நீங்கி பைரவர் வடிவத்தோடு, அந்த பைரவர் வடிவத்தோடு நம்முடைய திருச்செங்காட்டங்குடிக்கு வருகிறார். திருச்செங்காட்டங்குடிக்கு வருகின்ற பொழுது வழியில் உள்ளவங்கிட்ட கேட்டார், அடியார்களுக்கு அமுதமூட்டும் சிறுத்தொண்டர் திருமாளிகை எதுன்னு கேட்கிறார். எல்லாரும் சொல்லலாம், ஏன்னா அவள் அந்த அளவுக்கு பிரசித்தி பெற்றது. உடனே அடையாளம் காட்டினா அந்த வீட்டுக்கு முன்னாடி போனார். வீட்டுக்கு முன்னாடி பெற்று அடியார்களுக்கு அமுதூட்டும் சிறுத்தொண்டர் இல்லம் இதுதானோன்னா உடனே என்ன செய்கிறார், அந்த அம்மை ஓடி இதுதான் உள்ளே வாருங்கள்னா. அடியார்களுக்கு அமுது ஊட்டுகின்ற அந்த திருத்தொண்டர் இல்லம் இதுதான். ஆனால் நாயனார் அடியார்களை காணாது தேடி வெளியே சென்றிருக்கிறார். உள்ளே வந்து இருங்கள்கிறார். உள்ளே வந்து இருங்கள் என சொல்லி காட்டுகிறார். சொல்லி காட்டுகிற பொழுது அந்த அம்மை சொல்றார், அடியார்களை எல்லாம் தேடி போயிருக்கிறார், ஒருவரும் கிடைக்கல. ஆகையினால சொன்ன தேடி போயிருக்க, இப்போ திரும்பி வந்துடுவார், கொஞ்சம் உள்ளே வந்து உட்காருங்கள் என்று மனைவி சொல்லி காட்டுகிறாள். அந்த மனைவி சொல்லி காட்டுகின்ற பொழுது, ஆண்கள் இல்லாத இடத்தில் பெண்கள் இருக்கும் இடத்தில் நாம் அந்த யாகைக்கு பூதல் மாற்றோம். எனவே வந்த உடனே நான் வர்றேன். வந்த உடனே அவர் வந்து என்னை கூப்பிட சொல்லினார். யார சிறுத்தொண்டரை வந்து என்னை கூப்பிட சொன்னார். நான் எங்கே இருக்கிறேன்னா திருக்கோயிலில் இருக்கிற ஆத்தி மரத்தின் கீழே அமர்ந்திருப்பேன். திருக்கோயிலில் இருக்கிற ஆத்தி மரத்தின் கீழே அமர்ந்திருப்பேன், அங்கு வந்து கூப்பிட சொல் என சொல்லி காட்டுகிறார். அப்படி சொல்லி காட்டுகின்ற பொழுது நம்முடைய பெருமான் அங்கே என்ன செய்திருக்கிறார், அங்கே ஆத்தி மரத்தில் அமர்ந்திருக்கிறார். ஆத்தி மரத்தில் அமர்ந்திருக்கின்ற பொழுது அங்கே என்ன நடந்திருக்கிற போன வாரம் விட்டு அந்த பாடல் வந்து சொல்கிறேன். அம்பலத்து அடியாரை அமுது செய்விப்பார், இற்றைக்கு எம் பெருமான் யாவரையும் கண்டில. யாரு? நம்முடைய திருவெண்காட்டு நங்கை சொல்றார். தாரி தேடி போனார், வேற அடியார்களை தேடி சென்றிருக்கின்றார். வம்பென நீர் எழுந்தருளி வரும் திருவேடம் கண்டால் தம் பெரிய பேரென்று மிக மகிழ்வர் இனி நாடா. எனவே அம்பலவர் அடியாரை அமுது செய்வதற்கு தேடி சென்றிருக்கின்றார். ஒருவரையும் அறியாது தேடிக்கொண்டிருக்கிறார். திருவேடத்தோடு வந்திருக்கின்ற தங்களை கண்டால் மிகவும் மகிழ்வார். ஆகையினாலே அவர் உடனே அவர் வந்து விடுவார் என்று அந்த திருவெண்காட்டு அம்மை மனைவியானவள் அங்கே பதிலை சொல்லுகின்ற பொழுது, இப்பொழுதே வந்தனைவார் எழுந்தருளி இரும் என்ன. இப்போ சிறுத்தொண்ட நாயனார் தன் கணவர் வந்து விடுவார், உள்ளே எழுந்தருளுங்கள் என சொல்ல, இப்பொழுதே வந்து அனைவர் எழுந்தருளி இரும் என்ன. ஒப்பில் மனையறம் புறப்பீர், ஒப்பற்ற மனையறம் காக்கின்றவர்களே. மனையறம் என்பது இல்லறத்தினுடைய பலன். அன்பும் மரணம் உடைத்தாயின் நெல்வாழ்க்கை பண்பும் பயனும்.
அறத்தை பேணுவது. நம்முடைய நாயனார் தன்னை நாடி வருகின்ற அதிதிகளுக்கும் சிவனடியார்களுக்கும் அன்னம் பாலிக்கிறார். அப்படி இருக்கின்ற அவளுக்கு துணையாக இருக்கிறார். எப்பொழுதுமே கணவன் செய்கின்ற நற்காரியங்களுக்கு மனைவி துணை நிற்கணும். அதனால தான் மனைவிக்கு நம்முடைய தமிழிலே சொல்லப்படுகின்ற வார்த்தை வாழ்க்கை துணைவி. வாழ்க்கை துணைவி. அந்த துணைவிக்கு என்னென்ன இலக்கணம் என்பது இருக்க வேண்டும் என்பதைத்தான் வான்புகழ் வள்ளுவனே வாழ்க்கை துணை நலம் என்ற ஒரு அதிகாரத்தையே செய்து காட்டியிருக்கிறார். எனவே இல்லறத்திலே இருந்து கொண்டு இல்லற நீதியிலே இருக்கின்ற சிறுத்தொண்ட நாயனாருக்கு நீ துணையாக இருந்து அறம் செய்து கொண்டிருக்கின்றீர். அதைத்தான் சொல்லி காட்டுகிறார். ஒப்புயில் மனையறம் புறப்பீர். நல்ல இல்லற தர்மத்திலே நிற்கின்ற பெண்களே, உத்தராபதியுள்ளோம். நான் உத்தர தேசத்தில் வடதேசத்தில் இருந்து நான் வந்திருக்கிறேன். வடதேசத்திலிருந்து வந்திருக்கிறேன். எப்பொழுதுமே 8 அர்த்தத்திலாம் பேசுவார் சேகரார் பெருமாள். நான் வடதேசத்திலிருந்து வந்திருக்கிறேன்னு என்ன அர்த்தம்? கைலையிலிருந்து வந்திருக்கிறேன்னு குறிப்பு கொடு. அவர் போய் சொல்லுறா சுவாமியும், நான் வடதேச கைலையிலிருந்து நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. அதாவது சிவபூஜை செய்கிறது எது சிறப்புன்னு ஒரு கேள்வி வருது. சிவபூஜை செய்கின்ற பொழுது சுவாமியினுடைய கிழக்கு முகம் இருக்கிறது அல்லவா, அந்த தத்புருஷ முகத்துக்கு பூஜை செய்கிறது சிறப்புன்னார். அது எப்போ இருந்து செய்யணுமா? அந்த சுவாமிக்கு வலதுகை பக்கத்தில் நாம் இருந்து பூஜை பண்ணுற சிறப்பு. சுருக்கமாக சொல்கிறேன், சுவாமியை கிழக்க பார்க்க வைத்து நாம் வடக்கு நோக்கி பூஜை பண்ணலாம். இதுக்கு என்ன பொருள், ஏன் வடக்கு நோக்கி இருக்குங்கிறதுக்கு ஒருத்தர் விளக்கம் சொன்னால், சுவாமியினுடைய கிழக்கு நோக்கி இருக்கிற முகத்துக்கு வடக்கு நோக்கி இருந்து பூஜை பண்ணலாம், தெற்கு நோக்கி இருந்தும் பூஜை பண்ணலாம் இல்லையா? தெற்கு நோக்கி இருந்தும் பூஜை பண்ணலாம். ஆனால் வடக்கு நோக்கி இருந்து பண்ணுவது தான் விஷயம். அதுதான் நியமம். ஏன்னா வடதிசை தான் கையிலே இருக்கிறது. எனவே இந்த வடதிசை என சொல்லக்கூடியது கையிலேயே குறிக்கிறது. அதனால்தான் நம்முடைய சேக்கரார் பெருமாள் அந்த பைரவராக வந்திருக்கிற பேசுவது இரு பொருள்பட பேசுகிற மாதிரி அமைத்திருக்கிறார். எப்படி அழகாக புறத்திரா பதியுள்ளோம் செப்பரும் சீர் சிறுத்தொண்ட தமைக்கான சேர்ந்தனம் யாம். சிறுத்தொண்டர் என சொல்லப்படுகிறவர்கள் பெரிய அவருடைய பெரும் புகழினை கேட்டு அவரை காண வந்திருக்கிறோம். உண்மையிலே அதுதானே, அவருடைய பெரும்புகளை அறிந்துத்தானே நம்முடைய பெருமான் கையிலே இருந்து நீங்க வந்திருக்கிறார். அதனால் செப்பரிய சிறுத்தொண்டர் தமைக்கான சேர்ந்தனம் யான் எப்பரிசும் அவருடைய இங்கிறோம் என்றருளி. ஆனால் அவர் இல்லாத நேரத்தில் எந்த காரணத்தையும் கொண்டு அந்த இல்லத்திற்குள் நான் செல்ல மாட்டேன். பெண்கள் இருக்கின்ற இடத்துல நீங்கள். இது நம்முடைய இல்லற ஒழுக்கத்தை காட்டுகிறது. இல்லற ஒழுக்கத்தை காட்டுகிறது. ஒருத்தர் தேடி வர்றார். நான் அண்ணாச்சி இருக்காளாம்பா, அந்த கடைக்கு போயிருக்காங்க, உள்ள அவங்க உட்காருங்கப்பா. இல்லை எனக்கு அங்கே நம்ம ஜோலி இருக்கு, நான் போயிட்டு வாடிடுவார். ஏன்னா பெண்கள் தனித்து இருக்கிற இடத்துல ஆண்கள் சொல்வது அது ஏற்புடைய நாகரிகம் இல்லை என்பது ஒரு குறிப்பு. நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு வரையும்பா, இல்லை இன்னொரு ஆளை நான் பார்க்கணும், பார்த்துட்டு தான் வந்துடுறேன்பா. இதுதான் அந்த இல்லற ஒழுக்கத்தை சொல்லி காட்டுறார். எப்பரிசும் அவருடைய இயங்குகிறோம். ஆண்கள் இல்லாத இல்லிலே பெண் இருக்கின்ற இடத்தில் நாம் சொல்வது இல்லை என்றார். எனவே எப்பரிசும் அவருடைய இயங்குகிறோம் என்றபடி கண் முதலில் காட்டாதார். அவர் எப்படி வந்திருக்கிறார்? தன்னுடைய நெற்றிக்கண்ணையும் நீலகண்டத்தையும் மறைத்து வந்திருக்கிறார். கண் முதலில் காட்டாதார். அவர் நெற்றிக்கண்ணை காட்டாதவர். அவர் என்ன சொல்றார்? கணபதீச்சரத்தின் கண் வண்ணமலர் ஆத்தியின் கீழ் இருக்கின்றோம். என்ன சொல்றார்? கணபதீச்சரம், கணபதீச்சரத்தின் கண் வண்ண மலர் ஆத்தியின் கீழ் இருக்கின்றோம். முக்கியமான ஒரு பகுதி. செங்காட்டங்குடி என்பது தலத்தின் பெயர். கணபதீச்சரம் என சொல்லக்கூடியது ஆலயத்தின் பெயர். சில இடங்கள்ல நான் அடிக்கடி சொல்லி காட்டிருக்கிறேன். மதுரை என்பது தலத்தின் பெயர். ஆலவா என சொல்லக்கூடியது ஆலயத்தினுடைய பெயர்.
இதே போல மயிலை என்பது கோயிலின் பெயர், மயிலை என்பது தலத்தின் பெயர், கபாலீச்சரம் என்று சொல்லக்கூடியது கோயிலின் பெயர். கபாலீச்சரம் அது கோயிலின் பெயர். இதே போல செங்காட்டங்குடி என சொல்லக்கூடியது தலத்தின் பெயர், ஆலயத்தின் பெயர் கணபதீச்சரம். கணபதீச்சரம் கண் வண்ணமலர் ஆத்தியின் கீழ் இருக்கின்றோம். நல்ல பொழிவுமிக்க அந்த ஆத்தி மலர் இருக்கின்ற அந்த மரத்தின் கீழ் இருக்கின்றோம். வண்ண மலர் ஆத்தின்னார். இந்த ஆத்தி மரம் என்னன்னாங்க சொன்னா, ஆத்தி மரம் என்ன? அது உண்மையிலே ஆத்தி மரம் இல்லை, அது ஆத்தி மரம் இல்லை. அது என்னங்கிறது நான் சொல்லுவேன். அதை தலகுணத்தை பார்க்கணும். அதை வண்ண மலர் ஆத்திக்கிறார், அதை சொல்லப்படுறார். அது உண்மையிலே ஆத்தி மரம் இல்லை, அது என்னங்கிறது சொல்ல. பிரம்மனானவன் பெருமானுடைய உச்சியை காண புறப்பட்டார். சுவாமி அப்படியே உயர்ந்தார். அப்படியே வானவர் பாதாளம் எழிலுக்கு செருக்கழிவு பாதமுடன் போதார் முனை முடியும் எல்லா பொருள் முடியும் வளர்ந்து கொண்டே போறார். உயரே சென்று காண வேண்டும் என்பதற்காக அன்னப்பறவையின் வடிவத்தை எடுத்து நம்முடைய பிரம்மன் போறார். பல கோடி காலம் இந்த அன்னப்பறவை பறந்துக்கிட்டே போறா, அது நீண்டுகிட்டே போயிருக்கிறது. ஒரு கட்டத்தில் என்ன ஆயிப்போச்சு, உச்சிக்கு மேல போக முடியல. அப்போ இந்த பிரம்மன் என்ன நினைக்கிறான், நம்ம முடிய காண முடியலையே, முடிய காண முடியலன்னா பேசாம காண முடியலன்னு சொல்லிட்டு வந்திருக்கலாம். ஆனா அவர் என்ன நினைக்கிறாரு, நாம தோன்றுட்டோம், திருமால் ஜெயிச்சிருவாரு, அவர் பார்த்துருப்பாரு, கற்பனை பண்ணிட்டார், திருமால் ஜெயிச்சிருப்பாரு, அவர் பாதத்தை சென்று பார்த்துருப்பாருன்னு சொல்லி உடனே நாம தோன்றதாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நினைத்து கொண்டிருக்கின்ற பொழுது சிவபெருமானுடைய தலை உச்சியில இருந்து ஒரு தாழம்பூ கீழே இருந்து விடுகிறது. அந்த தாழம்பூவை கண்டு கொண்டிருக்கிறது. தாழம்பூவை கண்டு கொண்டிருக்கின்ற பொழுது அந்த தாழம்பூவை பெருமான் பார்க்குறாங்க. தாழம்பூவே எங்கிருந்து வர்றேன்னா, சிவபெருமான் உச்சி தலைமையில இருந்தேன், நான் நடுவி தலைமையில இருந்து கீழே விழுந்துட்டு வரேன்னார். அப்போ எப்போ விழுந்து எப்போ வரேன்னார். சிவபெருமான் உச்சியிலிருந்து விழுந்து நான் கீழே வர்றதுக்கு இது வரைக்கும் எத்தனையோ ஊழி காரணம் ஆயிட்டு. அப்போ எவ்வளோ உயரமா இருக்கு. அந்த தலை உச்சியிலிருந்து விழுந்து இந்த பிரம்மன் பார்க்குற இடம் இருக்குல்ல, இது வரைக்கும் வர்றதுக்கு பல மொழி காலம் ஆயிட்டான். இவர் உயரம் பறந்து பாதியில நிற்கிற பல மொழி காலம். அது பிரம்மன் திகச்சிட்டான். ஆனால் பல மொழி காலம் நாம உயரம் வந்து பார்க்க முடியல. பல கோடி காலமா மேலிருந்து கீழே இறங்குறதுன்னு சொன்னான்னா அப்ப எவ்வளவு உயர்ந்தவர் என்ன சொல்லி உடனே தாழம்பூ இன்னைக்கு ஒரு கேள்வி எனக்கு சின்ன உதவி கொண்டு, நான் சிவபெருமானோட உச்சியை கண்டதாக நான் ஒரு பொய் சொல்லுவேன். தாழம்பூ நீ உச்சியில இருக்கிற பொழுது இவர் பிரம்மன் வந்து சிவனோட உச்சியை பார்த்தான்னு ஒரு பொய் சாட்சி சொல்லியிருந்தார். உடனே அதன்படி பூமிக்கு வந்தார். திருமால் என்ன சொன்னார், திருமால் தோல்வி ஒப்புக்கொண்டுவிட்டார், காண முடியலன்னு, திருவடியை காண முடியலன்னு. பிரம்மன் என்ன செய்தார், நான் உச்சியில் திருமுடியை கண்டேன், திருமுடியை கண்டேன், இதற்கு சாட்சி இந்த தாழம்பூன்னார். ஒரு பொய் சாட்சி தானேன்னு என்ன சொல்லிட்டார் தாழம்பூ. பொய் சாட்சி சொல்லி பொய் சாட்சி சொல்லிய காரணத்தினாலே அங்கே 2 சாபம் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. பிரம்மனே பொய் உரைத்த காரணத்தினால் உன்னை பூலோகத்தார் விளக்க கடவுள்னார். அதனால பூலோகத்தில் எல்லாருக்கும் கோயில் இருக்கும். விஷ்ணுவுக்கு கோயில் இருக்கு, சிவனுக்கு கோயில் இருக்கு, பிரம்மனுக்கு எங்கேயா கோயில் இருக்கான், எங்கேயா இருக்கான். ஆனால் ஒரே ஒரு இடத்துல வச்சிருக்காருன்னு வடதேசத்தில் ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்லிடுறாங்க. எனக்கு தெரியாது. பிரம்மனுக்கு கோயில் கிடையாது. ஏன்னா பொய் உரைத்தவர், பொய் உரைத்தவர். அப்ப பொய் உரைத்த பிரம்மனுக்கு கோயில் இல்லை. அதுக்கு சாட்சி சொன்ன தாழம்பூவே நீ சிவபூஜையிலிருந்து விலக்கப்படுகிறாயினார். அப்ப தாழம்பூ என்ன பண்ணியாச்சு, சிவன் விலக்கி வைத்து விட்டார். இப்ப தாழம்பூவா தப்பு பண்ணிச்சு. தப்பு பண்ணது யாரு, பிரம்மன். அதுக்கு கைத்தாளம் போட்டது யாரு, தாழம்பூ. ஆனால் தப்பு பண்ண பிரம்மனுக்கு துணை போனதால இது உபபாதகம்.
உபபாதம். இதுக்கு உபபாதம். எப்பவுமே பாதகத்தை விட உபபாதகத்துக்கு ரொம்ப தண்டனை உண்டு. களவாணி பயலுக்கும் தண்டனை உண்டு. அதுக்கு வேவு சொன்னான் பாருங்க, ஆள் வெளியூர் போயிருக்கான், வரதுக்கு நேராகும், நீ உள்ள போன வெளியே இருந்து ஆள் வரலாம் பார்க்கணும், வேவு சொல்றான் பாருங்க, இவனுக்கு உபபாதகன்னு பேர். இவனுக்கும் தண்டனை உண்டு. சீட்டு ஆடுறவனுக்கும் தண்டனை உண்டு. அந்த சூதாட களத்தில் சுற்றி வேடிக்கை பார்க்கவனையும் கொள்ளைக்காரன் முடிச்சு போயிடுவான். அந்த காலத்தில் நான் சொல்லு, பழைய காலத்தில். எனவே இதுக்கு உபபாதகம் பேர். எனவே பொய்யுரைத்த பிரம்மனுக்கு பொய் சாட்சி சொன்ன காரணத்தினால் தாளமும் விலைக்கு வைக்கப்பட்டது. உடனே விருப்பு வெறுப்பு இல்லாத அந்த பெருமான் தன்னை விலைக்கு வைத்ததை தாளம் ரொம்ப குறைபட்டது. நான் மட்டும் விலைக்கு வைக்கப்பட்டிருக்கிறேனே என சொல்லி வழங்கப்பட்டது. உடனே பெருமான் என்னை ஏற்றுக்கொள்ளும்படியாக செய்தல் வேண்டும் என்பதற்காக தவம் செய்வதற்கு இந்த பூமிக்கு வருகிறது. தவம் செய்வதற்கு இந்த பூமிக்கு வருகிறது. பூமிக்கு வருகின்ற அந்த தாழம்பு தான் தவம் செய்தார், தான் விளக்கப்பட்ட என்ற காரணத்தினால் வாராது இருந்து விடுவாரோ என்பதற்காக இந்த தாழம்பு ஆத்தி மரத்தின் வடிவத்தை எடுத்து தவம் செய்யும். நல்ல கவனமாக கேட்க வேண்டியது. ஆத்தி மரத்தின் வடிவத்தை எடுத்து தவம் செய்தது. அப்ப அந்த ஆத்தி மரம் என்னது? தாழம்பு தான் ஆத்தி மரத்தின் வடிவத்தை எடுத்தது. தன் தவறை உணர்ந்தது. ஆத்தி மரத்தினுடைய வடிவத்தை எடுத்த காரணத்தினாலே நம்முடைய பெருமான் அதன் கீழே சென்று விரும்பி அமர்ந்து விட்டார். அதனால தான் வைரோற்றான் அந்த இடத்துல தான் உட்கார்ந்து கேட்கிறார். இது திரு செங்காட்டங்குடி தல புராணத்தில் இந்த செய்தி சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. அதைத்தான் நீங்க சொல்லி காட்டுகிறார். எப்படி? வண்ணமலர் ஆத்தியின் கீழ் இருக்கின்றோம், மற்றவர்லாம் நன்னினார் நாம் இருந்த பரிசு உரைப்பீர். எனவே ஆத்தி மரத்தின் கீழே நாம் அமர்ந்திருக்கின்றோம். உன்னுடைய கணவனார் வந்தவுடனே நான் இருக்கின்ற அந்த செய்தியை சொல்லுகிறாங்க. மற்ற அவர்தாம் நன்னினார் நாம் இருந்த பரிசு உரைப்பீர் என்றருளி அன்னலார் திருவாத்தி அணைந்து அருளி அமர்ந்திருந்தார். எனவே அந்த திருவாத்தி அந்த மரத்தின் கீழ் சென்று நம்முடைய பெருமானானவர் அங்கே பைரவராக அங்கே அமர்ந்திருக்கின்றார். அப்படி அமர்ந்திருக்கின்ற அந்த நேரத்தில் நீரார் சடை அடியாரை தேடி எங்கும் காணாது சிரித்துள்ளார். நீரார் சடையார் அடியாரை நேடி எங்கும் காணாது சீரார் தவத்து சிறு தொண்டர் மீண்டும் செல்வமனை எய்தி ஆரா என்ப மனைவியார்க்கு இயம்பி அழிவு எய்திட அவரும் பாராதரிக்கும் திருவேடத்து ஒருவர் வந்தபடி பகர்ந்தார். செய்தியை ரொம்ப சுருக்கமாக வேகமாக சொல்றார் நம்முடைய சேக்கலார் பெருமான். நீரார் சடையார் கங்கை பொருந்திய சடையினை உடைய இந்த பெருமான் நீரார் சடையார் அடியாரை தேடி கங்கையை அணிந்திருக்கிற சடையினை உடைய சிவபெருமானுடைய அடியவரை தேடி எங்கும் காணாது யார் நம்ம சென்ற நாயனார் சீரார் தவத்து சிறு தொண்டர் மீண்டும் ஒரு அடியவரையும் காணவில்லையே என்று பெருமை பொருந்திய தவத்தை உடைய சிறு தொண்டர் மீளவும் செல்வ மனை எய்தி செழுமையோடு இருக்கின்ற தன்னுடைய மனையை எய்தி செல்வ மனை எய்திங்கிறார். ரொம்ப கர்மா பழகு. செல்வ மனை எய்தி செல்வமனை எய்தின்னு என சொன்னால் மாகேஸ்வர பூஜை செய்து வருகின்ற நம்முடைய சிறுத்தொண்ட நாயனாருக்கு எல்லா வளமும் இருக்கிறது. இதுதான் ரொம்ப கவனமாக கொள்ள வேண்டிய பகுதி. எல்லா வளமும் இருக்கிறது. அதாவது உலகில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அறமிட்டார் கெட்டார். எப்படி? அறம் இட்டார் கெட்டார். அறமிட்டார் கெட்டார் நம்ம பழமொழி எப்படி தெரியுது? யாரெல்லாம் தர்மம் செஞ்சானோ அவன் கெட்டு போனான்னு அர்த்தம் தெரியுது. ஆனால் அந்த அர்த்தம் அப்படி இல்லை. அறம் இட்டு ஆர் கெட்டான். தர்மம் செய்தவன் ஒருபோதும் கெடுவது இல்லை. இதை மணலை தோன்றுகின்ற பொழுது எப்படி நீரை இறக்க ஊறுகிறதோ இதே போல அறம் செய்தவனுடைய செல்வம்
ஊறிக்கொண்டே இருக்கும் என்று நம்முடைய நூல்களிலே சொல்லி காட்டப்படுகிறது. அதன்படி இவர் அன்னம்பாளுக்கு செய்து வருகின்ற இவருக்கு செல்வம் செழுமையாக இருக்கிறது. ஏன்னா இந்த கருத்து ரொம்ப முக்கியம், பின்னால் அது தேவைப்படுகிறது. எனக்கு நீ அமுது செய்ய முடியாதுன்னு சொல்லும் போது தான் சொல்லுவார், எனக்கு எல்லா வளமும் இருக்கு, ஏன் முடியாதுன்னு அதான் கேட்கப்படுறாரு. எனக்கு அமுது பண்ண முடியாதுப்பா ஒன்றான்னு சொல்லுவார். என்கிட்ட எல்லா வளமும் இருக்கு, ஏன் என்னால் முடியாதுன்னு கேட்க போறாரு. அதுக்காக உங்களை பீடிக்க போடுறேன் சொல்ல. ஸ்ரீராஜவத்து சிறுத்தொண்டன் மீண்டும் செல்வ மனையெய்தி ஆரா இன்ப மனைவியாருக்கு எம்பி மணியாக சொன்னார். ஊரிலே இருக்கின்ற எல்லா இடத்திலும் நான் சென்று தேடிவிட்டேன், தேடியும் எந்த ஒரு அடியாரையும் நான் காண இயலவில்லை. மனைவியாருக்கு எம்பி அழிவு எய்திட ஒரு அடியார்களும் எனக்கு கிடைக்கவில்லையே என்று மனதிலே உயர்வு எய்திட அவரும் தன் மனைவியாரும் பாராதரிக்கும் திருவேடத்து ஒருவர் வந்தபடி பரிந்துரைப்பார். உலகத்திலே எல்லோரும் அன்பு கூறக்கூடிய அந்த சிவவேடத்தை கொண்ட ஒருவர் நம்முடைய இல்லத்தை நாடி வந்தார் என்ற செய்தியை சொன்னார். பாராதரிக்கும் திருவேடத்து ஒருவர் வந்தபடி வந்தார். உறவோர் எல்லாம் விரும்புகின்ற சிவபேரம் கொண்ட ஒரு சிவன் அடியார் ஒருவர் நம்மை தேடி வந்தார் என்று சொன்னவுடனே அடியேன் உயிர்ந்தேன். ஆஹா, எங்கும் தேடியும் காணவில்லை என்று நான் மன துயரம் கொண்டேன். ஆனால் ஒரு அடியார் ஒரு ஞானி வந்தார் என்று சொன்ன உடனே அடியேன் உயிர்ந்தேன், எங்கு உற்றார் எங்கு உற்றாய் உரையா என்ன, நான் உயிர்ந்து விட்டேன், அவர் எங்கு இருக்கிறார் எனக்கு சொல்லி எனக்கு அவர் மொழிவார் அடிசே சூழ கபாலத்தார். அடிசே சூழ கபாலத்தார், சூலத்தை ஏந்திருக்கின்ற கபாலம் தாங்கி இருக்கின்ற இந்த வைரவர் வேடத்தோட ஒருவர் வடதேசத்தோம் என்றார். வடதேசத்தில் இருந்தே நான் வந்திருக்கிறேன் என்றார். வன் துடிசேர் கரத்து வைரவர், அவர் கையிலே உடுக்கையையும் தாங்கிக் கொண்டு வைரவர் கோரத்தோடு வந்திருந்தார். எப்படி அழகா சொல்லிக்காட்டுகிறார். வன் துடிசேர் கரத்து வைரவர் யாம் சொல்ல இங்கு இராதே, நான் உள்ளே வந்து அமருங்கள் என சொல்லியும் கூட உள்ளே எழுந்தருளாமல் இங்கே இராதே போய் கடிசே திருவாத்தியின் நிழல் கீழ் இருந்தார் கணபதீச்சரத்திற்கு. உள்ளே எழுந்தருளுங்கள் என நான் விண்ணப்பம் செய்தும் கூட தேன் பொருந்திய மரங்கள் இருக்கின்ற அந்த திருவாத்தி அந்த மரத்தின் கீழே சென்று அமர்ந்திருக்கின்றார் கணபதீஸ்வரர். அந்த ஆலயத்திலே திருவாத்தி கீழ் அமர்ந்திருக்கிறார் என்று அழகாக சொல்லி காட்டுகிறார். கடிசே திருவாத்தியின் நிழலில் கீழ் இருந்தார் கணபதீஸ்வரர் என்று மனைவியார் இயம்ப என்று மனைவியார் சொல்ல எழுந்த விருப்பால் விரைந்து எய்தி, எழுந்த விருப்பால் விரைந்து எழுதி சென்று அந்த திருவாத்தி மரம் இருக்கின்ற அந்த இடத்திற்கு சென்று கண்டு வைரவரை தன்னுடைய திருக்கண்களால் கண்டு திருப்பாதம் பணிந்து, எவ்வளவு வேகமா போதுவார்கள், திருப்பாதம் பணிந்து சிவனடியார்களை கண்டால் இன்று யான் செய்த புண்ணியத்தால் உண்மை தரிசிக்கப் பெற்றேன் என சொல்லி முதல்ல பாதத்தில் விழுந்து வணக்கம் அதை செய்கிறார். சென்று கண்டு திருப்பாதம் பணிந்து நின்றார், வணங்கின்றார். சிறு தொண்டர் அப்படி இருக்கின்ற பொழுது நின்ற தொண்டர் தமை கொண்டு தமை கண்டு நின்ற தொண்டர் தமை நோக்கி தம் முன்னே வணங்கி நிற்கின்றார். சிறு தொண்டர் தமை நோக்கி நின்ற தொண்டர் தமை நோக்கி நீரோ பெரிய சிறு தொண்டர், நீரோ பெரிய சிறு தொண்டர். எப்படி நீரோ பெரிய சிறு தொண்டர், ஒன்று பெரிய தொண்டர் இருக்கணும், இல்லை நீரோ சிறு தொண்டர் கேட்கணும். நீரோ பெரிய சிறு தொண்டர். தமிழில் இப்படி பேசுறதுக்கு பேர் முரண் தொடை பேர், முரண் தொடைக்கு பேர். கல்லாளின் படையமர்கள் பாடத்தில் அது வரும். அந்த பாட்டம் சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து வருது இல்லையா, சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து அப்படின்பார். இதுக்கு பேர் முரண் தொடைன்னு பேர். இதே மாதிரி அழகாக சொல்லிக்கார நீரோ பெரிய சொல்ல. பெரிய என்றால் என்ன பொருள் என்றால் பெருமை மிகுந்த. சிறு தொண்டர் என்றால் அவரது பேர். ஊரில் எல்லாரும் அவர் சிறு தொண்டர்கிறார். நீரோ பெரிய சிறு தொண்டர், நீதான சிறு தொண்டர் என்று திருவாய் மலர்ந்தடுத
இறைவரமை தொழுது உரைப்பார் என்று கேட்க வந்த அந்த வைரவரை நோக்கி சொல்றார், நீரோ பெரிய செந்தொண்டர் என்ன சொல்ல, உலகிலே இந்த ஊரிலே உள்ளவர்கள் என்னை அப்படித்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், திருத்தொண்டர் என்று என்னை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு சிறு தொண்டர்னு ஏன் பேர்? செய்வது பெருந்தொண்டு. ஏன் சிறு தொண்டர் என சொன்னார்? தொண்டர்கள் என சொல்லக்கூடியவர்கள் பெருமை மிகுந்தவர்கள். தொண்டரிடம் பெருமை சொல்லவும் பெரிதே அவை பிராட்டியை பற்றி வைத்திருக்கிறார். அந்த தொண்டர்கள் பெருமை சொல்வதற்கு பெரிதென சொல்லுகின்ற அந்த வாக்கின்படி சிவனடியார்கள் பெருமை உடையவர்கள், சிவம் அவர்களுக்கு தங்கியிருக்கிறார்கள் என்பதை கொண்டு அந்த அடியவர்கள் முன்பாக தான் பணிந்து சிறுமையாக இருப்பார். அடிபணிந்து தன்னை சிரித்து காட்டி மடங்கி வணங்கி நிற்கின்றார். அப்படி சிறுமைப்படுத்தி தன்னை வணங்கி காட்டுகின்ற காலத்தில் அது அவருக்கு சிறு தொண்டர் என்று பெயர் வந்தது என்று சொல்வது. அதான் பூமுனியணி சாதனத்தவர் முன் திருநீர் முதலான சிவசாதனம் அணிந்தவர்களுக்கு முன்பாக போற்ற போதேன் ஆயினும் திருநீர் அணிந்த அடியார்கள் முன்பே நான் நிற்பதற்கு தகுதியில்லாத காரணத்தினாலே நாதனடியார் கருணையினால் அருள் செய்வர் நான் என்று அவர்கள் முன்னே சென்று நான் வணங்கி நின்று சிறுமையாக இருக்கின்ற காரணத்தினாலே என்னை சிறு தொண்டர் என்று அருளை செய்வர் நான் என்று என்னை சிறு தொண்டன் என்று உலகர்கள் சொல்வார்கள். கோதில் அன்பர் சமயமுது செய்விப்பதற்கு குலப்பதிகள் காதலாலே தேடியும் முன் காணேன், தவத்தால் உமை கண்டேன். கோதியில் அன்பரமை அமுது செய்விப்பதற்கு குற்றமற்ற அன்பர்கள் தம்மை அமுது செய்வதற்காக குலப்பதியில் இந்த தலத்தில் காதலாலே தேடியும் முன் காணேன். மனதிலே அன்பினை நினைத்து அடியவர்களை தேடியும் கூட நான் காணேன். தவத்தால் உமை கண்டேன். நான் பூர்வத்திலே செய்த நத்தவத்தின் காரணத்தினாலே தங்களை தரிசிக்க பெற்றேன் என்று சுட்டிக்காட்டுகிறார். அடியேன் மனையில் எழுந்தருளி அமுது செய்ய வேண்டும் என தேவரின் அடியனது யாரைக்குள்ளே எழுந்தருளி திரு அமுது செய்தல் வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறார். அடியேன் மனையில் எழுந்தருளி அமுது செய்ய வேண்டும் என என்று விண்ணப்பம் செய்ய நெடியோன் அறியா அடியவர் தாம். நெடியோன் அறியா அடியவன் தான். வந்திருக்கிறது யார்? வைரவர், நம்முடைய பரம்பரை. அவன் யார்? நெடியவன். மாபலி சக்கரவர்த்தியின் பொருட்டு தான் வாமனனாக வந்து உலகை ஆளலாம். அதனால் அவனுக்கு நெடியவன் பேர். திருமாலுக்கு நெடியவன் பேர். எனவே நெடியவனால் காண முடியாது, திருமாலால் உணரப்பட முடியாத பரம்பொருள். என்ன பொருள்? இதனுடைய உட்பொருள் திருமாலாலும் அறியப்படாதவன் இங்கு நம்முடைய சிறுத்தொண்ட நாயனாரும் இவர் என்று அறிய இயலவில்லை. ஆனால் நாளன் நாங்கள் சொல்லுகின்ற பொழுது நெடியோன் அறியா அடியவர்றாம் நிகழும் தவத்தீர் உமை காணும்படியால் வந்தோம். யாரு? இந்த பைரவர் சொல்றார், நிகழும் தவத்தீர், நல்ல தவம் செய்திருக்கின்ற சிறு தொண்டரே தவத்தீர் உமை காணும்படியால் வந்தோம். அடியார்களுக்கு அன்னம் பாலிக்கின்ற உம்முடைய அந்த சிவத்தொண்டை அறிந்து அந்த மாகேசத்தன்மையை அறிந்து உமை காணவே நான் வந்திருக்கின்றேன். உமை காணும்படியால் வந்தோம். உத்தரபதியிலிருந்து வந்திருக்கிறோம். எம்மை பரிந்து ஊட்ட முடியாது உமக்கு செய்கை அரிது ஒண்ணாது என்று மொழிந்தருள. என்ன சொல்றார்? எம்மை பரிந்து ஊட்ட முடியாது உமக்கு. ஆனால் எனக்கு நீ அமுது செய்திருக்க இயலாது. எம்மை பரிந்து ஊட்ட முடியாது உமக்கு செய்கை அரிது. அதனால் நீ எழுதினே அந்த செயலிலே செய்ய இயலாது என்று மொழிந்தருள. என்னாது அடியேன் மொழியேன். அதாவது என்னாது அடியேன் மொழியேன் நீர் அமுது செய்யும் இயல்பதனை. என்னாது அடியேன் மொழியேன். நான் தீர யோசனை பண்ணித்தான் ஒன்று சொல்கிறேன். என்னால் இயலாதது எதுவும் இல்லை.
என்னாது அடியேன் மொழியே. நான் நன்றாக என்னை உணர்ந்து சொல்கிறேன். என்னாது அடியேன் மொழியே. நீர் அமுது செய்யும் இயல்பதனை, நீர் எப்படி அமுது தயாரிக்க வேண்டும் என சொல்லுகின்ற அந்த இயல்பதனை கண்ணார்வேட நிலத்தவத்தீர் அருளி செய்யும். நீர் எப்படி உமக்கு அமுது தயாரிக்க வேண்டும் என்ற முறையினை நீர் நிறைதவத்தீர் அருளி செய்யும். கடிதம் அமைத்து நீர் அருளி செய்வீரே ஆயின், கடிதம் அமைத்து உடனே நான் அதன்படி தயார் செய்து விடுவேன். கடிதம் வைத்து தன்னார் இதழை முடியாதம் அடியார் தலைப்பட்டார் தேட உண்ணாது அறவும் உழவாகும் அருமையில்லை என உரைத்தார். தாங்கள் எப்படி கூறுகின்றீர்களோ அதன்படி நான் உடனே அன்னம் தயாரித்து நான் அமுதம் தயாரித்து விடுவேன் என சொல்லி ஒரு பெரிய சித்தாந்தத்தை சொல்லி காட்டுறார். எப்படி? தன்னார் இதை முடியாதம் அடியார் தலைப்பட்டார். குழுமை பொருந்திய ஒன்றை மாலை அணிந்திருக்கின்ற முடியினை உடைய அவரது அடியார்கள் தலைப்பட்டால் தேட ஒண்ணாதனவும் உளவாகும். சிவனடியார்கள் விரும்பினால் யாவருக்கும் கிடைக்காத ஒன்றும் எளிதிலே அவர்களுக்கு கிடைத்துவிடும். யாவருக்கும் கிடைக்காதவங்களும் எளிதிலே கிடைக்கும். திருப்புகலூரில் சுந்தரமூர்த்தி நாயனார் நினைக்கிறார், பங்குனித்திரம் வருகிறது, பறவையால் பொண்டான செய்யணும், பொன் வேணுமே நினைச்சிட்டார். அவ்வளவுதான். எந்த அரசத்தையும் கேட்கல, நினைச்சிட்டு படுத்தார். திருப்பணி செய்வதற்காக வைத்திருக்கின்ற அந்த செங்கல் எடுத்து தலையை வைத்திருந்தார். எடுத்து பார்த்தால் எப்படி இருந்தது? செங்கலெல்லாம் செம்பன் கட்டிகளாக இருந்தார். செம்பன் கட்டிகளாக எளிமையாக கிடைக்கும். எனவே மற்றவர்களுக்கு எளிமையிலே கிடைக்காததை சிவன் அடியார்கள் எளிதாக பெற்று விடுவார்கள். அவர்கள் பெற முடியாதது எதுவுமே இல்லை. அதைத்தான் அடியார் அதைப்பட்டார் தேட ஒண்ணாதனவும் உளமாகும் அருமையில்லை என உரைத்தார். ஆகையினாலே சிவன் அடியார்களுக்கு எதுவுமே அரிதில்லை, எதையும் எளிதாக பெற்று விடுவார். என்னால் என்னிடத்தில் எல்லாமும் இருக்கிறது, ஆனால் சிவனடியார்களுக்கு அரிதான எதையும் எளிதாக பெற்று விடுவார்கள் என்று அந்த சிவனடியார்கள் பெருமை சொல்லி காட்டுகிறார். எனவே தேவரின் உரைத்தருளும் என்னிடம் எல்லா வளமும் இருக்கிறது, இல்லாதனவும் இருந்தாலும் எளிதிலே அதை பெற்று விடுவேன் என்று தன்னுடைய நிலைமையை கூறுகிறார். மேலும் நம்முடைய வைரவரானவர் சிறு தொண்டரிடம் நான் எந்த விதமான அமுதை உண்போம் என்பதை எப்படி சொல்கிறார் என்பதை அடுத்த அமர்விலே நாம் சிந்திப்போம் என தெரிவித்து இந்த அளவிலேயே